ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதல் தமிழ் மாதமானது முடிய போதுங்க. முதல் தமிழ் மாதம் முடிந்து அடுத்ததாக ரெண்டாவது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போதுங்க. மே 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் பாய்ச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியில் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதத்தை ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வைகாசி மாத ராசி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வைகாசி மாத பலன்களை இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கடகராசி நேயர்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், அதாவது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி கடகராசினா இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அதனால் கடகராசி நேயர்கள் அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை அமைஞ்சதை உங்கள் ராசிக்கு வைகாசி மாதத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தொழில் ஸ்தானத்தில் புதன் குரு ராகு சந்திரன் இருக்கிறாங்க, லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க, அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வைகாசி மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. இதில் கிரக மாற்றங்கள் வேறு வைகாசி மாதம் இருக்குது. பெருசாக மாற்றம் கிடையாது, 2 கிரகங்கள் மற்றும் மாறும். அதுக்கு ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 30ஆம் தேதி சுக்கிர பகவான் அயனசேன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் மட்டும் இருக்குது, வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் கிடையாது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. நியாயமுள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் பாடுபட குணமுடையவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய இந்த மாதம் முழுக்க பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. அது சின்ன முடிவாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கணும், ஆலோசித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டிங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல் எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். அதனால் எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. மீறி அதை எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்ளுங்க. வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்வது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். அதனால் எந்த ஒரு காரியமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையோடு செய்ய வேண்டியது அவசியம். இப்படி கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் இந்த வைகாசி மாதம் தேவை என்று கிரகநிலைகளோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சொல்லப்பட்ட இந்த ஒரு பொறுமைக்கேற்ப நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்னதான் அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அலையும் போது உங்களுக்கு அதில் ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க புதுசாக எந்த ஒரு முதலீடும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டாம். மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். அதனால் எந்த ஒரு முதலீடுகளும் இப்போ பண்ண வேண்டாம்.
வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வருங்கிறதுனால கடன் எதுவும் இந்த மாதம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஸோ ரொம்ப கவனமாக தொழில் வியாபாரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அலைந்து திரிந்து வேலை சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நீங்கள் செயல்படும்போது வேலையை தக்க வைத்து கொள்ளலாம். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ எது பேசினாலும் அது உங்களுக்கு தான் ஆபத்தில் போய் முடியும். அதனால் அவங்கக்கிட்ட எதையும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் வேலை செய்கிறவங்களும் சரி, அதாவது தொழிலில் வேலை செய்துட்ருக்கிறவங்களும் சரி, ரொம்பவே இந்த வைகாசி மாதம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கு. என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது விருந்தினருடைய வருகை இந்த வைகாசி மாதம் நிறைய இருக்குது. அதனால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கும். அப்படி செல்ல வேண்டி இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு வாருங்க. அது உங்களுக்கு வேறு மாதிரியான பலனை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்ளுங்க. அதுதான் இப்போதைக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சீராகும். அதே போல் ஆயுதம், நெருப்பு இவற்றெல்லாம் கையாளும் போது இனி ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியாக இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பெண்களாக பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் இந்த மாதம் உண்டாகும். திடீர் செலவும் அதுக்கு ஈக்குவலாக உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். மொத்தத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாதம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. கடன் பிரச்சனை ஓரளவு தீரும். செல்வநிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரும். இறுக்கமான சூழ்நிலை மொத்தத்தில் மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலையும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். மொத்தத்தில் பயணங்கள் போது கவனமாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க இருக்கணுங்க. அதே மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். கல்வியில் மேன்மையானது ஏற்படும். ஸோ மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஆற்றலை இந்த ஒரு வைகாசி மாதம் பெற இருக்கிறீங்க. ஸோ வைகாசி மாதம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டங்க. அதே போல் நீங்கள் புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படும். திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லும். இப்படி புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அனுசரித்து நடந்துக்க வேண்டிய மாதம் இது. இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அலுவலக தொடர்பான பணிகளில் தாமதப்படும். எதிலும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுறது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னு உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேர்வாங்க. அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இப்படி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் இருக்கும். இங்கே பரிகாரமாக வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துர்க்கையம்மனை செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதை ஒன்று செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும். காரிய தடையும் ஆகலும். உங்களுக்கான பரிகாரமாக இந்த வைகாசி மாதத்துக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வைகாசி மாத பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக்
லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொங்களோடு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.